பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வருஷத்தின் கடைசியில நாங்கள் இருக்கிறோம். இந்த வருஷத்தை தூக்கின எத்தனையோ பேர் பூமியை விட்டு கடந்து போய் விட்டார்கள். நாங்கள் எவ்வளவு வால் போஸ்ட் பார்க்கிறோம், எவ்வளவு மனுஷனுடைய செய்திகளை கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் கொடுத்து பலன் கொடுத்து எங்களை மட்டும் நீர் வைத்திருக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஆராதனை தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில உன்னத பாட்டிலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கன்மலைகளின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும், உன் சத்தம் இன்பமும், உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது, உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. உன்னத பாட்டின் புத்தகம், வேதத்திலே அநேக புத்தகங்கள் உண்டு. ஆனால் இந்த உன்னத பாட்டின் புத்தகம் சங்கீதங்கள் எல்லாம் சங்கீதம் 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 என்று வரும். உன்னத பாட்டு என்ற வார்த்தை நீங்கள் கேட்கும் போது அதற்கு நிகரான பாட்டில்லை, அதற்கு இணையான பாட்டில்லை, அதற்கு சமமான பாட்டில்லை. ஏனென்றால் இது உன்னத பாட்டு. இதற்கு நிகரானவோ, இதற்கு சமமானவோ, இதற்கு இணையான பாட்டில்லை. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை இந்த வேத புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். இந்த உன்னத பாட்டின் செய்தியை நீங்கள் கேட்கும் போது என்ன நடக்கும் என்றால், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றால், இயேசுவை அதிகமான நேசத்திற்குள்ளே இந்த வேத பகுதி உங்களை கொண்டு போகும். நீங்கள் இந்த உன்னத பாட்டை குறித்து நான் பலமுறை பிரசங்கித்திருக்கிறேன். அதனுடைய சரித்திரத்தை நான் பேசியிருக்கிறேன். திருமணமாகிறவர்கள், அருமையான இஸ்ரவேல் தேசத்திலே திருமணமாகிற ஆண்களும் பெண்களும் அந்த திருமண சம்பவத்திலே இந்த உன்னத பாட்டை பாடுவார்கள் என்ற சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சாலமோன் காட்டுக்கு அருமையானவர்களை வேட்டையாட போகும்போது, இவன் மகா பெரிய ராஜா, அங்கே வேட்டையாடின ஒரு பெண்ணின், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணின் மேலே ஆசை வைத்து அவளை அரமனைக்கு கொண்டு வந்து விடுகிறான். ஆனால் அவள் அரமனை வாழ்க்கையை விரும்பாதபடி மறுபடியும் காட்டுக்கு போய்விடுகிறாள். அவளை நினைத்து பாடின பாட்டு உன்னத பாட்டு என்ற அருமையான ஒரு சரித்திர குறிப்பும் இருக்கிறது. ஆனால் இதனுடைய உன்னத பாட்டின் சரியான விளக்கம் என்னவென்றால், ஆவிக்குரிய விளக்கம் என்னவென்றால், மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாய இயேசு அருமையான மணவாட்டியாய் இருக்கிற சபைக்கும் நடக்கிற சம்பாஷணை தான் உன்னத பாட்டு. அருமையான மணவாளனாய் இயேசு மணவாட்டியின் சபையிலே இருக்கிறவர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கண்மலையின் வெடிப்பிலே தங்கியிருக்கிற என் புறாவே. எத்தனையோ பறவைகள் உண்டு, ஏகப்பட்ட பறவைகள், மிருகங்கள். ஆஸ்திரேலியா தேசத்தின் ஷூவை சுற்றி பார்க்க என் பையன் கூட்டு போயிருந்தான். அப்போ அநேக எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தோம், காமிச்சிட்டே வந்தாங்க. அதுல ஒரு மிருகம், அது 24 மணி நேரம் தூங்கி கொண்டே இருக்கும். நிறைய இருக்கு, முழிக்கவே செய்யாதான். அந்த மரத்தின் இலையை சாப்பிடுது, அது தூங்கிக்கிட்டே சாப்பிடுது. அவ்வளவு, அப்படி ஒரு மிருகம். நிறைய மிருகங்கள் இருக்கிற
இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, அருமையான மரங்கள் இருக்கிறது, ஆச்சரியமானவைகள். ஆனால் இந்த புறாவை பார்த்து, இந்த புறா எல்லா பறவைகளிலும் விசேஷமானவைகள். ஆகவேதான் அவர் புறாவுக்கு மணவாட்டியை ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த காலவெளியிலே நான் நேர உங்களை செய்திக்குள்ளே நடத்தி கொண்டு போக விரும்புகிறேன். அருமையான கண்மலையின் வெடிப்பிலே தங்கியிருக்கிற என் புறாவே. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது. சத்தம் இன்பமாயிருக்கு. புறாவின் சத்தத்தை நீங்கள் கேட்டால் அதில் இருக்கிற ஒரு சுவாபம் என்னவென்றால் அது கூவிக்கொண்டே இருக்கும். நீங்க பார்த்திருக்கிறீங்களா? புறா கூவிக்கொண்டே இருக்கும். அப்படியே அந்த சவுண்ட் அது ஃபுல்லா கூவிக்கொண்டே இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உரிமை புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். புறாக்களை போல கூவிக்கொண்டிருக்கிறோம். அவன் முதலாவது நீங்கள் புறாவினிடத்துல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்த, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்ப, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனுள்ளதாய் மாற இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். இந்த புறாவினிடத்திலே, கண்மலைகளின் வெடிப்பிலே இருக்கிற இந்த புறாவினிடத்திலே உங்களை அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன். அருமையான மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மணவாட்டியே, அருமையான நீ ஒன்றை செய்ய வேண்டும். அருமையான மணவாட்டியாய் நீ இருந்தால், அருமையான மணவாட்டின் சபையிலே நீ இருந்தால், அருமையான நீ கூவிக்கொண்டிருக்கிற அருமையான ஒரு மகளாக நீ இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முட்டை போலும் தகைபிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் புறாவை போல புலம்பினேன். அருமையான இது எதை காண்பிக்கிறது என்றால் ஜெபத்தை காண்பிக்கிறது. உன் வாழ்க்கையில ஜெபம் ஒரு ஜீவனாக மாற வேண்டும். வாலிபனாகிய தானியேல் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே அவன் கூவுகிற ஒரு மனுஷனாயிருந்தான். அவன் அறையை நீங்கள் எட்டி பார்த்தால் அவன் அங்கே யாரோ ஒருவரோடு கூட அவன் பேசிக்கொண்டே இருப்பான். ஸ்காட்லாந்து எழுப்புதலை கொண்டு வந்தவன் ஒரு வாலிபன். தெரியுமா உங்களுக்கு? கொரியா தேசத்தை அசைத்தவர்கள் யார் தெரியுமா? ஜெப வீரர்கள். அருமையான அமெரிக்கா தேசத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாப்டிஸ்ட் சபையிலே ஊற்றப்பட்டார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு வாலிப பெண்ணினுடைய ஜெபம்தான் காரணம். இந்த கால வேளையில அருமையான உன் பிரச்சனைகளை எல்லாம் தகர்ச்செறிகிற, உன் பிரச்சனைகளை எல்லாம் உடைச்செறிகிற, உன்னை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் எல்லாம் தகர்த்து போகிற ஒரு ஆயுதம் உண்டென்றால் அந்த ஆயுதம் தான் ஜெபம். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை எங்கே வைத்திருக்கிறார் என்றால் கூவிக்கொண்டிருக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். சிங்க கனிக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் அவன் ஜெபத்தை நிறுத்தவில்லை. அவன் கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அவனுக்கு ஒரு சத்தியம் தெரியும். என்னுடைய சத்தத்தை என் நேசர் கேட்கிறார். என் நேசர் நீங்க நியூவா மேரேஜ் ஆகி புதுசா மேரேஜ் ஆறதுக்கு ஒரு வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டம்மா போன்ல வந்தா எப்படி இருக்கும்? இருங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவ்வளவு இப்ப பேசினா நீங்க சுவிட்ச் ஆஃப் போடணும். இப்ப பேசினா தொலைவு தூரத்தில் இருக்கிறான் இருக்கும். பக்கத்து தெருவில் தான் இருப்பார். அந்த போன்ல வருது, அவர் தொலைவு தூரத்திலே இருக்கிறார் வருது. இப்ப தொலைவு தூரம் ஆயிடுச்சு. அப்போ அப்படி கிடையாது.
ஏமா இன்னும் கொஞ்சம் பேசுமா, சும்மானாலும் எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. நான் பார்த்திருக்கிறேன், எதையாவது ஒண்ணு பேசுவாங்க. அவ்வளவு முகத்துல அவ்வளவு சிரிப்பு இருக்கும், அவ்வளவு சந்தோஷம். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை இயேசு கேட்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகாய் ஜெபிக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. சிலர் ரொம்ப அழகா ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா ஜெபம் பண்ணுவாங்க. சாதாரணமான ஜெபத்தின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்டு மகிழ்கிறவர். ஏனென்றால் அருமையான நீங்கள் அவருக்கு மனவாட்டியாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்தால் அது ரொம்ப இன்பமான ஒன்றாயிருக்கும். நீ அந்த பிரேயர்ல போய் அந்த பிரேயர் ஸ்பிரிட்ல நீங்க போயிட்டீங்கன்னா இந்த உலகத்திலே எதுவும் மேன்மையா தெரியாது. வாலிபர்கள் நிறைய பேர் ஆராதனையை விரும்புகிறதில்லை, ஆராதனையோ ஜெபமோ யாரும் விரும்புறதில்லை. எனக்கு தெரியும், விஜயன் ஒரு பிரதர், அந்த நாட்களிலே இன்ஜினியர் காலேஜில் இடம் கிடைக்குது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல இப்ப எல்லா அரசியல்வாதிகளும் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுக்கிறாங்க. அந்த காலத்துல அந்த விஜயன் சொல்ற பிரதரை நான் பார்த்திருக்கிறேன். அங்க நாங்க தங்கியிருந்த அந்த புரசவாக்கள் சொல்ற இடத்துல நாங்க தங்கியிருந்தோம். அங்க வருவார், அவர் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வருவார், அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். மேக்சிமம் முழங்கால நிற்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அதிகமா அவர் சாப்பிடும் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிரேயரை தவிர வேற எதுவுமே அவர்கிட்ட பார்க்க முடியாது. இப்போ ஒரு பெரிய ஸ்தாபனத்து தலைவரா இருக்கிறார். இப்போ ஸ்கூல்ஸ், சர்ச்சஸ், மிஷனரிஸ்ங்க அதுல அப்படி இருக்கிறார். ஏன்னா ஜெபம் வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போடும். தானியேலுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்டது. அந்த தேசத்துல 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனாய் மாறினான். இனி உள்ள உலகத்துல படிப்பு ஒண்ணும் பெரிய முக்கியம் கிடையாது. நீ என்ன வேணா படிச்சீங்க, டாக்டரா படிக்கிறவங்க நீங்க அங்க அந்த மதகடிப்பட்டுல அவர்கிட்ட கேட்டா டெய்லி ஒரு 280 ரூபா 500 ரூபா வருதே பெரிய காரியம். இன்ஜினியரா படிக்கிற பசங்க இந்த மேட்டுப்பாளையத்துல வேலை செய்யறாங்க, 10,000 15 ரூபாய் தான் வேலை செய்யறாங்க. நேர்ச்சா வேலை செய்யறவங்க 10,000 ரூபாய் தான் 15,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க பிரைவேட் ஆஸ்பத்திரியில. கர்த்தர் நம்மளை உயர்த்தணும். ஆமென். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கணும். அதுக்கு நீங்க அடிப்படை அஸ்திவாரம் ஜெபம்தான். நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். நீங்க ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில பாஸ்டர் எனக்கு ஜெபமே வராது, பாஸ்டர் சோத்திரமே வராது, எனக்கே சோத்திரம் வராது, அல்லேலூயா வராது. 3 மாசம் பண்ணிருக்கிறேன், 6 மாசம் ஆயிருக்கு வாயில சோத்திரம்னு வர்றது. நம்ம இந்து, நமக்கு இயேசுக்கு சம்பந்தம் கிடையாது, எப்படி வரும்? ஆனா நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே, ஆண்டவருடைய அருமையான அந்த ஆவியானவருடைய அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செபிக்க உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம சரீரம் ஒத்தே வராது ஜெபத்துக்கு, வயிறே ஒத்தே வராது. இதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். சரீரம் ஒத்து வராது, ஆத்மா ஒத்து வராது, ஆவி ஒத்து வராது. 4 மணி நேரம் படத்தை பார்க்கறதுக்கு நல்ல ஒத்து வரும். சரி பார்த்துட்டு அடுத்த வாரம் 1-2 பேர் இல்லையா, லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அப்படி இருக்கிறான். ஏன்னா அங்க உட்கார இங்க உட்கார முடியல. நீங்க சாராய கடையில போய் பாருங்க. நான் போகும்போது பாரு, அந்த மேட்டுப்பாளையத்துல நான் அது ரொம்ப நாள் ஆயிட்டு பாக்குறதுக்கு. அவன் அப்பதான் வந்தான், அவன் திட்டுறான், ஐயோ நீ பொண்ணு தேய்ச்சியா, மோங்கழுவனியா, சாவுக்குறாக்கி இந்த புடி சாவிய சாரம். அவன் அங்க நேற்று வித்து அந்த சாராயத்தில் இருக்கிற கழுவி குடிக்கிறான்.
பிசாசு அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அங்கெல்லாம் மனிதர்கள் தங்கள் நேரங்களையும் காலங்களையும் செலவு பண்ணுகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகள் வழியில நிற்காமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அருமையானவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கூவிக்கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன், அழுது கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன். எரேமியா வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2. இவனை குறித்ததான குறிப்பு என்னவென்றால், இவன் அழுது கொண்டே இருக்கிற தீர்க்கதரிசி. ஐயோ ஜனம் பெருத்த நகரி, ஐயோ ஜனம் பெருத்த நகரி, தனிமையாக உட்கார்ந்து இருக்கிறாளே, தனிமையாய் உட்கார்ந்து இருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகமாய் இருந்தவள், கப்பம் கட்டுகிறவள் ஆனாலே, ராக்காலத்திலே அழுது கொண்டு இருக்கிறாள். ராக்காலத்திலே அழுது கொண்டே இருக்கிறாள். ஐயா, தேசம் பாழாய் போகிறதையா, பட்டணம் பாழாய் போகிறதையா, கிராமங்கள் பாழாய் போகிறதையா, ஓ சபை பாழாக்கப்படுகிறதையா, ஊழியங்கள் பாழாக்கப்படுகிறதையா. உன் இருதயம் உடைக்கப்படட்டும். அழுபடியாய் இவனை ஒப்புக்கொடு. என் ஊழியத்தில் அதிகமாய் அழுத நாட்கள், இந்த நாட்கள் அதிகமாய் நான் அழுதிருக்கிறேன், அதிகமாய் சத்தமிட்டிருக்கிறேன். ஏனென்றால் சத்ருவாய பிசாசு சபையை பாழாக்கும்படியாய் அவன் எழும்பி நிற்கிறான். அவனை நீங்கள் மடங்கடிக்க வேண்டும் என்றால், அவனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், உங்கள் மாம்சத்தின் பலத்தினாலே அவனை ஜெயிக்க முடியாது. நீங்கள் கர்த்தரோடு கூட வைத்திருக்கிற உறவை பலப்படுத்தினால் மாத்திரம், கர்த்தரோடு கூட வைத்திருக்கிற உறவை நீங்கள் திடப்படுத்தினால் மாத்திரம், கர்த்தரோடு கூட வைத்திருக்கிறதான ஐக்கியத்தை நீங்கள் சிறப்படுத்தினால் மாத்திரம் சத்ருவாய பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். அவனை அழிக்க முடியும், அவனை மேற்கொள்ள முடியும். குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிறான், பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிறான். அருமையான தனிப்பட்ட மனிதனை அழிக்கும்படி அவன் போராடுகிறான். இவனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் புலம்புகிற மனிதனாய் மாற வேண்டும். புலம்பிக் கொண்டேதான் இருக்க வேண்டும், கூவிக்கொண்டேதான் இருக்க, அழுது கொண்டேதான் இருக்க வேண்டும். எழுப்புதலை கொண்டு வந்த அருமையான இந்தியா தமிழகத்திலே எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள் யார் என்றால் செவிக்கிறவர்கள் தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் தான் கொண்டு வந்திருக்கிறார். ஜீவானந்தம் அவரு பழைய ஊழியக்காரர், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது. அவரோடு கூட நான் தங்கியிருந்த நாட்கள் உண்டு. நான் நினைக்கிறேன் சத்தம் கேட்டுருக்கேன், ஒருவேளை டேப்பை போட்டு விட்டுருப்பார் போலும். அந்த சென்னல் அந்த சின்ன வழியா பெஞ்சை போட்டு அப்படி எட்டி பார்ப்பேன், அவர் என்ன செய்துட்டார். பார்த்தா ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பார். 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, அந்நிய பாஷை சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. சாயங்காலம் மீட்டிங் பாத்தீங்கன்னா பிசாசு ஓடும், அலறி அடிச்சு ஓடும். அவர் கிட்ட யாருமே நிக்க முடியாது. அந்த காட் பிரசன்ஸ், அந்த கர்த்தருடைய வல்லமை அவர் அப்படியே மூடிக்கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே கண்மலையின் வெடிப்பிலே இருக்கிற புறாவை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். கண்மலையிலே அருமையான தங்கி இருக்கிற புறாவை அருமையான உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது எப்படிப்பட்ட தன்மை உடையது என்றால் வேதம் சொல்லுகிறது, அது கூவிக்கொண்டே இருக்கும். இரண்டாவது புறாவண்டைக்கு உங்களை நடத்தி கொண்டு போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? இந்த புறாவுக்கு இருக்கிற இரண்டாவது தன்மை என்னவென்றால், அது தன் கூட்டை விட்டு மேயும் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அது ஒரு தீவிரம் காட்டும். எதற்கா என்றால், தான் தங்கி இருக்கிற வீட்டை அருமையான போகும்படியாய் அது தீவிரிக்கும். Glory to God. அதற்குள்ளே ஒரு 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 பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும்.
ஒரு கர்த்தருடைய பிள்ளை இரண்டு இடத்திலே அவர்கள் தீவிரம் காட்ட வேண்டும். ஒன்று, கர்த்தரை ஆராதிக்க வரவேண்டிய சபை. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறது. தேவனிடத்திலே ஒன்றை காட்ட ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒரு ஜீவனை காட்டுகிற இடமா இருக்கவாள். கர்த்தர் நம்மை இளைப்பாறுதற்கு ரெண்டு இடத்தை வைத்திருக்கிறார். ஒன்று தேவனுடைய சபை பூமியில, இரண்டாவது நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுகிற நிச்சயமா இளைப்பாறுகிற தேவனுடைய ராஜ்யம். இந்த இரண்டு இடமும் நம்மை இளைப்பாறுதலுக்குள்ளே வைக்கிற இடம். எங்க போங்க பிரச்சனை இருக்கிறது, எங்க போங்க பாடு இருக்கு, நம்ம வேலை செய்யற இடமா இருக்கட்டும், அருமையான எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது, பாடி துதிக்கும் போது நம்முடைய ஆத்துமா, பைபிள் சொல்லுகிறது, இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். அவன் இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். இந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இந்த ஜனத்தோடு கூட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். அந்நிய பாஷை பேசுறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் மேல் மாடியிலே நடந்தது. பரலோகத்தின் பாஷை. நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் என்றால், உங்கள் ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல், அருமையான அந்த இளைப்பாறுதல் என்ற அந்த ஆவி உங்கள் ஆத்துமாவை நிரப்பும். டாக்டர் பில்லிகிராம் அவரு ஊழியத்திலே, அவர் ஒரு பேப்டிஸ்ட் சபை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணார்னா, அபிஷேகத்தை அதிகமா அவர் நம்பவில்லை, அந்நிய பாஷை இதெல்லாம் நம்பல. ஆனா பெரிய பெரிய குருசேட் நடத்திட்டு இருந்தார். ஆனா அவருக்கு ஒரு நேரத்தில் இந்த அபிஷேகம் ஒண்ணு இருந்தால் எனக்கு தரட்டும், நான் பெற்றுக்கொள்ளேன்னு காத்திருந்திருக்காரு. அவரை கர்த்தர் அபிஷேகம் அவர் எழுதுறாரு, நான் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக குருசேட்லாம் நடத்தியிருக்கிறேன். ஆனா அபிஷேகம் பெற்ற பின்பு நான் நடத்தின குருசேடுகள் எல்லாம் ஒரு வித்தியாசமான மகிமை. அந்த குருசேடுல ஆவியானவர் அசைவாடுகிறத என்னாலே உணர முடிஞ்சு. நீங்க பென்னிகேனை பாக்குறீங்க, அபிஷேகம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. கோட்டை தூக்கி போடுறாரு, எல்லாம் பொத்து பொத்துன்னு விடுறான். ஜப்பானி எல்லாம் காலை தூக்கி போடுறான். பென்னிகேனை பாத்தீங்கன்னா அவர் மேல இருந்த அபிஷேகம் அளவில்லாத அபிஷேகம், அளவில்லாத ஒரு அபிஷேகம். அது ரொம்ப ஆச்சரியமான மனுஷன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷன் மேல கர்த்தர் இவ்வளவு மேன்மையான அபிஷேகத்தை வைக்கிறாரா? அதற்கு ரகசியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ரகசியம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் மறுபடியும் வாசிக்கலாம். கூட்டிலே தங்கி இருக்க வேண்டும். மேகத்தை போல கூட்டிலே தங்கணையா? பிரைஸ் தி லார்ட். கூட்டில தங்கணும். சபை தேவனுடைய சரீரமா இருக்கிறது. சபை தேவனுடைய சரீரமா இருக்கு. 1000 பிரச்சனை இருக்கு, சபையை விடக்கூடாது. அவன் ஹல்லேலூயா, சபையை விடக்கூடாது. 1000 பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்க வந்துதான் ஆகணும். ஆமென், ஆமென். சத்துருவாகிய பிசாசு உன்னை சபையிலிருந்து வெளியே கொண்டு போய்தான் உன்னை கொல்லும்படியாய் அவன் முயற்சி பண்ணுவான். முதலாவது உன்னை கொல்லுகிற இடம் உன் ஆத்துமாவை கொண்டு விடுவான், உன் ஆவிக்குரிய பகுதியை கொண்டு விடுவான், உன்னை இருளுக்குள்ளே அவன் கொண்டு போய் விடுவான். பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அப்படி இருப்பான். இன்னும் வேதத்திலே ஒரு காரியத்தை, நோவாவின் நாட்களில அவன் தண்ணி வந்த இடத்துக்கு அவன் என்ன பண்ணான்னா, முதலாவது காகத்தை அனுப்புறான். நீங்க அதே ஆதியாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6 to 9 வரையில் வாசிக்கலாம். சென்ற பின்
நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. அருமையான இந்த காகமும் ஒரு பறவைதான். அது போச்சு. அங்க போனா மனுஷனெல்லாம் மிதந்து கிடக்குறான் தண்ணியில. யானையெல்லாம் செத்து மிதந்து கிடக்கிறது. அது பிரியாணி சாப்பிடுற மாதிரி. அதெல்லாம் அருமையான எல்லா மிருகங்களும் செத்து கிடக்குது. அதெல்லாம் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு நோவா கடைசியா ஒரு தடவை விட்டானா திரும்பியே வரலன்னு எழுதியிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். காகம் வரலையா? பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் காகத்தை விட்டான். காகம் திரும்பி வரல. Praise the Lord. ஆனா புறாவை விட்டாயா? புறா திரும்பி வருது. அது எங்கே உட்கார்? புறாவினுடைய தன்மை என்னவென்றால் அது அசுத்தமான இடத்துல உட்காரா. அசுத்தங்களை சாப்பிடாது, அசுத்தங்களோடு கூட இருக்காது. அப்படி ஒரு தன்மை உடையது புறா. Praise the Lord. புறாவின் நேசம் ரொம்ப ஆழமானது. உங்களுக்கு தெரியுமா? புறாவை பற்றி நீங்க பார்த்திருப்பீங்க. கருப்பு புறா, சிவப்பு புறா, இவ்வளவுதான் தெரியும். கூவுறதையும் கேட்டிருப்பீங்க. ஆனா புறாவை பற்றியதான ஸ்டடிஸ் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அதனுடைய நேசம் ரொம்ப ஆழமானது. அந்த ரெண்டு ஜோடி இருக்கு பாருங்களேன். அதுல ஆண் புறாவோ பெண் புறாவோ ஒண்ணு செத்து போயிட்டா இன்னொன்னு என்ன தெரியுமா செய்யுமா? ரொம்ப உயரத்துல போய் மூச்சு அடக்கிடுமா. அப்படியே கீழே ஒண்ணு செத்து போயிடும். அதாவது அது ஒண்ணு நேசிக்கிற அந்த நேசம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆனாதான் ஆண்டவர் கண்மலையின் வெடிப்பிலே தங்கி இருக்கிற என் புறாவே என்று சொல்லுகிறார். மூணாவது புறாவின் இடத்துல உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். கபடம் இல்லாத ஒன்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களுமாய் இருங்கள். புறாக்களை போல ஒரு கபடு இல்லாத இருதயம். சில ரெண்டு மீனிங்ல பேசுவாங்க, சில ரெண்டு அர்த்தத்துல பேசுவாங்க. ஐயா இருதயம் எப்படி இருக்கணுமா தெரியுமாயா? கபடு இல்லாத இருக்க வேண்டும். ஆமென். கபடு இல்லாத ஒரு இருதயம். Praise the Lord. மனுஷன் இருதயம் எப்படி இருக்குது? பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 19. அதற்கு அவர்கள், மனுஷனுடைய இருதயம் அவர்களுக்கு பிரயோஜனமாக உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே எழுதி கொடுத்தாரு. சொல்றாரு கடினமான இருதயம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நீங்க பூமியின் யாத்திரையில யாருக்கும் தீமை செய்யாது. ஆமென். உங்களுக்கு ஒருத்தர் தீமை செய்தா கூட கர்த்தர் பார்த்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு நீங்க தீமை செய்யாது. ஆமென். அதுதான் நல்ல இருதயம். அதுதான் நல்ல இருதயம். ஏன்னா புருஷன் மனைவிக்கு தீமை செய்யறான், பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு தீமை செய்யறாங்க. அப்படி ஒரு உலகம் இது. நீ எந்த காலமும் கேட்காத செய்தி கடைசி காலமா இருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் யாரையும் நம்ம நம்ப முடியல. யாரையும் அருமையான நம்ம இவங்களை நம்பலாம் சொல்லி நம்ப முடியாத ஒரு உலகத்திலே நீங்கள் வாழ்கிறீர்கள். இதர் மனோகர் உங்களுக்கு அவர் நமக்கு ரொம்ப பிரதர். அவர் ஜெயியா இருந்தார். பாக்கங்கூட்டுல ஒரு சபை வச்சுக்கிறார். அந்த சபையை போல கிராமத்துல எங்கேயுமே கூடல. எப்படி குறைஞ்சு 3000 பேர் வருவாங்க, 2000-3000 பேர் கிராமத்துல கூட வருவாங்க. அவர் இங்க ஜெயியா இருந்தார். நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், என்ன பிரதர் நீங்க இவ்வளவு பெரிய சபையை வச்சிருக்கிறீங்க, ஒரு பாஸ்டர் போடுங்கன்னு. அவர் எனக்கு அந்த வார்த்தை எனக்கு இன்னும் மறக்கல. அவர் இறந்து போயிட்டாரு. அவர் சொன்னாரு, ஒரு பாஸ்டர் நீங்க எனக்கு தாங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு,
உண்மை உள்ள ஒரு ஆளை எனக்கு தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒருத்தரை வச்சிருக்கிறேங்க, அவரு ரொம்ப உண்மையானவரு, என்னை மீறி ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய மாட்டார். ஆனா அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சாவுல போய் அவரை பார்க்கணும்னே நான் ஆசைப்பட்டேன். அவரை போய் பார்த்தேன். பிரதர், உங்களை பற்றி அவர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார், இந்த சபையை விட்டு நீங்க போயிடாதீங்கன்னு சொல்லி. உண்மை உள்ள மனுஷனை மனுபுத்திரத்திலே கண்டுபிடிப்பது ரொம்ப அரிதா இருக்கிறது, ரொம்ப அரிதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பூமியிலே கர்த்தர் மனுஷனை தேடுகிறார். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. கபடற்ற ஒரு இருதயத்தை உள்ள ஒரு மனுஷன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவனை தன்னுடைய ஊழியத்திலே உயர்ந்த இடத்திலே ஒரு காலம் வைக்க மாட்டார். அவர் சொல்றார், ஒரு மனுஷனை தேடுகிறேன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், ஆமென். என் இருதயத்துக்கு ஏற்றவன். Praise the Lord. என் இருதயத்தை ஏற்ற ஒரு மனுஷன். ஆமென். புருஷன் மனைவியை ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறதின் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஒருவர் விழும்போது ஒருவர் தூக்கி பிடிக்கவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவர் சோர்ந்து போகும்போது இன்னொருவர் அவரை தாங்கி பிடிக்க வேண்டும். ஆமென். இந்த உறவு வெறும் மாம்சத்தின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு மாத்திரம் புருஷ மனைவி ஆண்டவர் வைக்கவில்லை ஐயா. நீங்கள் ஒருவர் சோர்ந்து போகும்போது, ஒருவர் விழும்போது, ஒருவர் வியாதிப்பட்டிருக்கிற நேரங்களில் ஒருவரை ஒருவர் தூக்கி பிடிக்கும்படியாய் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் குடும்பம் என்னும் உறவை தேவன் பூமியிலே வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அது என்ன இருக்குன்னா, கேள்விக்குறியான ஒரு இடத்துல இருக்கிறது. உடம்பு சரியில்லைன்னா அவ்வளவுதான். பாண்டிச்சேரிய மாதிரி அருமையான எல்லாரும் கல்யாணம் பண்ணது 5, 10, 3, 2 குறைஞ்சு கல்யாணம் பண்ணா அவன் சொல்றான் அந்த ஊர்ல அவன் ஆம்பளை இல்லைங்கிறான். சிஸ்டர் டியூட்டி செய்யும் போது ஒருத்தர் கல்யாணம் பண்ணுகிறான், 12 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான். 12 பேரும் பார்க்க வந்திருக்கிறான். வார்டுல விடுவாங்களா? ஆஸ்பத்திரிக்குள்ள விடுவாங்களா? அவன் வர்றவங்க முதல்ல அவன் கேக்குறான், அந்த நேல்சமா கேக்குறான், நீ யாரு? என் மனைவி. கொஞ்ச நேரம் இன்னொன்னு வர்றாங்க, அது யாரு? என் மனைவி. ஐயோ, 12 பேர். எப்படி இருக்கு யோசிப்போம். எல்லாம் மீன் பிடிக்கிற ஆளுங்க. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையே, உன் உறவு பரிசுத்தமா இருக்க வேண்டும், உன் உறவு உண்மை உள்ளதா இருக்க வேண்டும், உன் உறவு அருமையான மாறாததா இருக்க வேண்டும், உன் உறவு கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த 2வது 3வது இடத்துல புறாவை நீங்கள் பார்த்தால் அந்த கூட்டை விடவே விடாது. அந்த கூடுதாயா, அது எங்க போனாலும் அந்த கூட்டுக்கே வந்துடும். இன்னும் சொல்ல போனா வேற வெளியில சுத்திட்டு இருக்கிற புறாவையும் கூட்டு வந்துரும்ல. சொல்றாங்க, புறா வளர்க்குறவங்க சொல்றாங்க, நான் வெளியே போயிட்டேன்னு ஒருத்தர் கேக்குறேன். ஏன்னா நான் புறாவு வளர்த்தவங்க நிறைய பேர் தொடர்பு வச்சுக்கிறோம். நாங்களும் புறா வளர்த்தோம், அது எல்லாம் போயிட்டு ஒண்ணும் இப்ப இல்ல. போனது போட்டு நானே நினைச்சேன், போட்டோம் ஃப்ரீயா சுத்திட்டு அதையும் கூண்டுல அடைச்சி வச்சிருக்கேன். போனதே ரொம்ப நல்லதுன்னு நான் நினைச்சிட்டேன். அது போய் சில சமயங்கள்ல நேரம் ஆனா அவன் சொல்றான், கரெக்டா சொல்றான், பாருங்க இன்னொன்னு கூட்டு வருங்கிறான். ஏன்னா அந்த கூடு இன்பமான இடம், அந்த கூடு சுகமான இடம், அந்த கூடு ஆறுதலாம். எங்க வேணா போங்க, லண்டனுக்கு போங்க, அமெரிக்கா போங்க, எங்க வேணாலும் உலகத்துல எந்த கண்டத்துக்கு போனா நம்ம வீட்டுக்குள்ள வந்து சட்டை பேண்ட் எல்லாம் தூக்கி போட்டு கையில கட்டி உட்கார்ந்து இருந்த அந்த மாதிரி ஒரு சுகம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அந்த பெட்டு, அந்த பாய், நம்ம வீடு சின்னதா இருக்கட்டுமே பெருசா இருக்கட்டும், நம்ம வீடு யாரு? அவன் அருமையான தன் கூட்டை சீவரிக்கிற புறா என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் வீட்டை அருமையான சீவரிக்கிற புறா. 4வது, இந்த புறா அண்டைக்கு உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன்.
Praise the Lord. இந்த புறாவுக்கு இருக்கிற நான்காவது தன்மை என்னவென்றால், glory to God. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி வந்தார். புறாவை பைபிள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இந்த புறாவினிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு மேன்மையான பாடம், அது அசுத்தத்தோடு கூட இணையாது. அது பரிசுத்தத்திற்கு அடையாளமாயிருக்கு. ஆகவேதான் அது தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார் என்று எழுதப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, உன் இருதயம், உன் உணர்வு, உன் சிந்தை எல்லாம் பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கு. பாவம் உன்னை ஆளுகை செய்கிறது. பாவம் உன்னை அடிமைப்படுத்துகிறது. பாவம் உன்னை அருமையான சங்கிலிகளுக்குள்ளே, சிறைகளுக்குள்ளே உன்னை கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் சபைக்கு நீ வந்து இயேசுவை பின்பற்றும் போது உன் இருதயம் வாஞ்சிக்கிற ஒன்று என்ன இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமாய் நான் ஜீவிக்க எனக்கு பலன் தாரும், பரிசுத்தமாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். பக்தி மார்க்கங்கள் ஏராளம் உண்டு, பக்தி மார்க்கங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் பரிசுத்தத்தை போதிக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தின் மேன்மை என்னவென்றால், இந்த பைபிள்ல என்ன எழுதியிருக்குன்னா பரிசுத்த வேதாகமம் எழுதி. நான் குர்ஆன் படிக்கிறேன், பகவத்கீதை கூட ஒருத்தரை கேட்டிருக்கிறேன், கொஞ்சம் ஓரளவு தெரியும், ரொம்ப தெரியாது. ஏன்னா எல்லா மத புத்தகங்களையும் படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா இந்த வேத புத்தகம் ஒரு மனுஷனை, பாவத்தில் இருக்கிற மனுஷனை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தி, பரிசுத்தமாய் ஜீவிக்கிற மனுஷன் பாவத்தோடு கூட போராடி அவன் ஜெயம் பெறுகிறவனாய் இந்த வேத புத்தகம் அவனை கொண்டு போகிறார். ஆமென். நீங்க விழுந்துட்டீங்கன்னு சொல்லி இனி முடியாதுன்னு இடத்துக்கு வந்துடாதீங்க. கோவப்பட்டுட்டோம், திட்டோம், வச்சிட்டோம், தப்பு செய்தோம், ஆனா அந்த இடத்துல இருந்துடாதீங்க. மறுபடியும் போராடி எழும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் போராடணும். மறுபடியும் அதுல மேற்கொள்கிற ஒரு பலனை எனக்கு தாரும் என்று சொல்ல வேண்டும். அந்த பலன், அவர்கள் எருசலேமிலே போய் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து அருமையான கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தில் இருக்கிற மேன்மை என்னவென்றால், இந்த மார்க்கம் பரிசுத்த மார்க்கம். இந்த மார்க்கம் பரிசுத்தத்தை போதிக்கிற மார்க்கம். இந்த மார்க்கம் ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிற மார்க்கம். இந்த மார்க்கம் ஒரு இன்னும் இருக்கிற மேன்மை என்னவென்றால், பரிசுத்தத்தோடு கூட பரிசுத்தமுள்ள தெய்வமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசுவோடு கூட இணைக்கிற மார்க்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே கஷ்டமான ஒரு பகுதி அதுதான். கிறிஸ்துவனா மாறுது ரொம்ப ஈஸி, வெரி வெரி சிம்பிள். ஞானஸ்தானம் எடுக்குது வெரி வெரி சிம்பிள். நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எனக்கு அது என்னன்னே தெரியாது. நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஞானஸ்தானம் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டேன். என் கூட இருக்கிற ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன், என் பிரதர் எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, ஏன்னா எனக்கு அந்த இடத்துல இருக்கணும், நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் சொன்னான், தண்ணியில முக்கி வெளியே கொண்டு வருவான். இது என்ன பெரிய கஷ்டம், எங்கேயா அது முக்கிட்டு போட்டு. அவர் ஏதாவது கேட்பாருன்னு அதுக்கு பதில் சொல்லி, அவர் கேட்கறது நான் பதில் சொல்லிடுறேன். எனக்கு உண்மையா நான் சொல்றேன், நான் ஞானஸ்தானத்துக்கு நான் எடுக்கும்போது எனக்கு அது ஒண்ணுமே சம்பந்தமே இல்லாத ஒண்ணு. ஆனா ஆண்டவர் அதை செய்யறாரு, அதுதான் இருக்குது. எனக்கு அதை பற்றி ஒண்ணும் தெரியாது. தண்ணியில போய் முங்கினாரு, அவர் என்னெல்லாமோ கேட்டாரு, நானும் அதுக்கு ஆமா ஆமான் ஆமாவா ஆமா ஆமான்னு, அது எனக்கு என்னன்னே புரியல. முக்கி எழும்பினாரு, முக்கி எழுப்பிட்டேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஆனா கர்த்தர் நம்மை பரிசுத்தமா இருக்கு. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் என்ன மாற்றிட்டு, நான் அதுல எல்லாம் மாறல.
அசுத்தாவின் அபிஷேகம் வந்து இறங்கிச்சு பாருங்க. ஒரு 4 அடி தூக்கி எறியப்பட்ட ஆவியாண்டே வல்லமை அளவில்லாதபடி என் மேல இறங்கினது. என்ன உண்மையா சொல்றேன் யா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுயா, இந்த கிறிஸ்தவ சபையை பற்றி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரோமன் கேத்தலிக் அந்தோனியார் கோயிலுக்கு போயிருக்கிறேன். எனக்கு அது ஞாபகம். 10 நாள் திருவிழால ஒரு நாள் அங்க போய் நல்ல மிளகு உப்பு சாப்பிட்டுக்கிறேன். கூட்டிட்டு போனாங்க, நல்ல மிளகும் உப்பும் சாப்பிட்டுக்கிறேன். கோட்டார்ல இருக்குது எங்க ஊர், ஏன்னா பிரதர் இருக்கிறாரு. அவங்க என்ன சொன்னாங்க, இது ஏன் நல்ல மிளகு உப்பெல்லாம் அங்க வச்சிருக்காங்க, இது நிறைய சாப்பிட்டா நிறைய அற்புதம் அம்மா செய்வாங்கன்னாங்க. அப்ப அம்மா நமக்கு நிறைய அற்புதம் செய்யட்டும் சொல்லி நல்ல மிளகு உப்பை சாப்பிட்டு வயிறு எரியுது, நெஞ்சு எரியுது. அந்த கோட்டார்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி கிட்ட வெளியே ஒரு பைப் வச்சுக்கிறாங்க, இப்பவும் வச்சுக்கிறாங்க. அந்த பைப்பை திறந்து வாயை அப்படியே காமிச்சேன், வயிறுக்குள்ள பெருசாச்சு. அவ்வளவு எரிச்சல். நான் அது கூட நினைச்சேன், இந்த கோட்டார் கோயிலுக்கே வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்தி இருக்கிறார். Hallelujah. ஆமென். Amen. ஆவியா இருந்த நமக்கு ஆமென். glory. இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? Hallelujah. பரிசுத்தவான் பைபிள் அழைக்கிறார். ஆமென். ஹalleluya. நீ நிருபங்களை வாசிக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது என்று எழுதுகிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆவியா இருந்த நமக்கு ஆமென். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஐயா? ஸ்தோத்திரம். நீதிமான் சொல்றாரு. ஆமென். ஆவியா இருந்த நமக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஐயா? அவருடைய பிள்ளைன்னு சொல்றாரு ஐயா. ஆமென். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Hallelujah. யார் யார் நம்ம நேசிப்பாங்க? நம்ம குறைகளை பார்த்தா யார் நம்ம நேசிப்பாங்க? எல்லாரும் நம்மளை வெறுக்கதான் செய்வாங்க, குறைதான் சொல்லுவாங்க, நம்ம சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க ஐயா. ஆனா ஏசு அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டாரு. அவன் என் மகன் பாரியா. கெட்டகுமாரன் தகப்பன் அன்னைக்கு போகும்போது அவனை கட்டி பிடிக்கிறாரையா, அவனை முற்றமிடுகிறான். பண்ணி போட்டிருக்கிற உடை அவன் போட்டுக்கிறாயா. அவன் பல்லு தேய்ச்சி குளிச்சு எவ்வளோ நாளாயிருக்கணும், பண்ணியோடு கூட உட்கார்ந்து படுத்து கிடக்கிறவையா. அந்த சாப்பாடு அதுக்கு கிடைக்கிற ரேஷனை இவன் ரேஷன், அந்த ரேஷனை இவன் எடுத்து நிற்கிறான். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒரு மனுஷனை தகப்பன் பார்த்து அவனை கட்டி பிடித்து அவனை முத்தமிட்டு அவனுக்கு மோதிரம் போட்டு அவனுக்கு உடை உடுத்து அவனுக்கு கொடுத்த கண்டை அடித்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை விலையுயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்து அவனை அருமையான தேவன் அவன் தகப்பன் தன்னுடைய அறைக்குள்ளே அவனை அழைத்துக் கொண்டு போகிறான். அந்த அறையிலே அவனை தங்க வைக்கிறான். அவன் இவ்வளவு நாளும் படுத்த அறையை போதல்ல, அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுடைய அறை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவ்வளவு அழகான அறை, அவ்வளவு மேன்மையான அறை. கர்த்தர் அருமையான உங்களை பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருந்த உங்களை அருமையான தேவன் விலையேற பெற்ற ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தினால் உங்களை உடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிரயாணம் எங்கே முடியும் என்றால் நித்தியத்திலே இயேசுவை சந்திக்கும்படியான ஒரு பிரயாணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை. அங்கே அவரை போல அவரோடு கூட இருப்பீர்கள். ஆமென். இதாயா கிறிஸ்தவத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அசைக்க முடியாத அஸ்திவாரம். Glory to God. Hallelujah. அசைக்க முடியாத அஸ்திவாரம். மறுபடியும் செய்தி வசனத்தை வாசி. கண்மலையின் வெடிப்புகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்ன நிறைய செய்தி இருக்குது. கண்மலை என்ற அந்த செய்தி இருக்கிறது. ஆனால் இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அப்படியே நாம் ஜெபிக்கலாம்.
ஹalleluya. அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. வியாதியோடு வந்திருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையில வந்திருக்கிறீர்களா? போராட்டத்தின் மத்தியிலே வந்திருக்கிறீர்களா? பைபிள் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹalleluya. ஆவியானவர் எங்கே உண்டோ ஆமென். அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவற்றை கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலை ஆராதனை வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருக்கிறது. ஆமென். தூவி